இந்த வீடியோவில் ஸ்கொயர் நம்பரை கடைசி நம்பர் 5ல் முடிகிற மாதிரி இருந்தால் அதை எப்படி நம்ம ஈஸியாக ஸ்கொயர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். 25 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா கடைசி நம்பர் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 2 இதுக்கு அடுத்த நம்பர் என்னது 3, அப்போது 3 × 2 3 2 6 625. இதே மாதிரி அடுத்த நம்பர் பண்ணோம் அப்படின்னா 45 ஸ்கொயர் பண்ணுறது கடைசி நம்பர் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 4 அடுத்த நம்பர் வந்து 5, ஸோ 4 5 20 25 ஆன்சரு. ஸோ இதே மாதிரி எல்லா நம்பரும் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 115 அப்படின்னா 115 ஸ்கொயராக இருந்தால் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 11 அடுத்த நம்பர் 12 × 11 பெருக்கணும் அப்படின்னா 132. ஸோ ஆன்சர் வந்து 13,225 வரும். இந்த மாதிரி வந்து கடைசி நம்பர் வந்து 5ல் முடிகிற மாதிரி இருந்தால் அதை ஸ்கொயர் பண்ணுறது இல்லை மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த வீடியோவில் ஸ்கொயர் நம்பரை கடைசி நம்பர் 5ல் முடிகிற மாதிரி இருந்தால் அதை எப்படி நம்ம ஈஸியாக ஸ்கொயர் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். 25 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா கடைசி நம்பர் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 2 இதுக்கு அடுத்த நம்பர் என்னது 3, அப்போது 3 × 2 3 2 6 625. இதே மாதிரி அடுத்த நம்பர் பண்ணோம் அப்படின்னா 45 ஸ்கொயர் பண்ணுறது கடைசி நம்பர் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 4 அடுத்த நம்பர் வந்து 5, ஸோ 4 5 20 25 ஆன்சரு. ஸோ இதே மாதிரி எல்லா நம்பரும் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 115 அப்படின்னா 115 ஸ்கொயராக இருந்தால் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 11 அடுத்த நம்பர் 12 × 11 பெருக்கணும் அப்படின்னா 132. ஸோ ஆன்சர் வந்து 13,225 வரும். இந்த மாதிரி வந்து கடைசி நம்பர் வந்து 5ல் முடிகிற மாதிரி இருந்தால் அதை ஸ்கொயர் பண்ணுறது இல்லை மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி.